முதல் படம் வந்து டிமாண்டி காலனி 2. அது வந்து மாபெரும் வெற்றி. வியாபார ரீதியாகவும் சரி, மக்களுடைய பாராட்டு ரீதியாகவும் சரி, ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்துச்சு. எங்களுக்கு வந்து புதுசாக வர்ற ஒவ்வொரு டைரக்டரும் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு புதுசாக வர்றவங்க தான் நாளைக்கு பெரிய ஆளாக போகிறாங்க. எனக்கு வந்து யாருமே என்னை பார்த்து நான் தான் இன்னைக்கு அந்த பெரிய டைரக்டர், நீ தானே என்னை வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொன்னவேங்கிற பேரை வந்து நானோ பாபியோ இந்த கம்பெனியோ யாருமே அந்த பேரை நாங்கள் வாங்க விரும்பலை. நான் பயங்கர கிங்கு, நான் சூப்பரு, நான் பயங்கர பிஸ்னஸ் மேன். நான் என்னை பற்றி பெருமையாக சொல்கிறது என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியலன்னா அது தெரியலன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். எனக்கு தெரியலைன்னா அதை நான் ஒத்துக்குவேன். உங்களுக்கு தெரியாததை நீங்க என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க கத்துக்க ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் பார்த்தவன், படிப்புலயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் பார்த்தேன். சார், இந்த பிடிஜி யூனிவர்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு பக்கம் வந்து வேற ஒரு பிஸ்னஸ், ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் அப்படின்றது இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ப்ரொடியூசிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஈடுபட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி ரெண்டுமே வந்து வேற வேற ஒரு டேர்ம்ல வேற ஒரு பாத், இது எப்படி ரெண்டுத்தையும் வந்து இணைச்சிங்க? ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது எனக்கு வந்து வேற டெக்னிக்கல் பிஸ்னஸ்ல எதுவும் கிடையாது. நான் வந்து பேசிக்கலி ஐம் டாக்டர். ஓகே. அண்ட் டாக்டர்னா சரி, டாக்டர் ஏன் வந்து சினிமாவுக்கு வந்தாரு, அப்போ டாக்டரா அவர் வந்து தேரலியா, அந்த மாதிரி கிடையாது. ஐ வாஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் டாக்டர். நான் ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து மெடிக்கல் டைரக்டரா இருந்தேன். அது ஒரு 10 வருஷத்துக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டென்சிவ் கேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அது வந்து மொத்தம் ஒரு 12-13 வருஷம் ஐ ஹேட் புட் ஆல் மை எஃபர்ட்ஸ் இன் டு தட். அதில் எனக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் புகழ் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிச்சு. எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பையன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருக்கான் அப்படின்ட்டு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு மெடிக்கல் ஃபீல்டில். அது ஷிஃப்ட் ஆகும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து சினிமா லைனில் வந்து நிறைய பேரை தெரியுது, ப்ளஸ் நீங்கள் வந்து நான் டாக்டராக இருக்கும்போதே ஒரு 2-3 படங்களுக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸில் கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்க, பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, அவங்க வந்து இந்த படத்தை நான் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்குமா, இது நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நான் என்னுடைய இன்புட்ஸை கொடுத்துருக்கேன். அந்த இன்புட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்து ரொம்ப கரெக்டாக இருக்கு, எக்ஸாக்டாக இருக்கு, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வியந்து என்கிட்ட வந்து நீங்கள் ஏன் இந்த லைனை வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அப்போ இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு பலத்தை எதிர்ப்பு, உங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா நீ வந்து சினிமா பக்கம் போவியா, இப்படியெல்லாம் எல்லா தாய்மார்களும் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் அதையும் தாண்டி ஒரு டெசிஷன் எடுத்தேன். தெரியும் இது வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு பஞ்சி ஜம்ப்னு எனக்கு தெரியும், ஒரு லைன்லேருந்து சம்மந்தமே இல்லாத இன்னொரு லைனுக்குள்ளே போகிறது அப்படின்ட்டு. அந்த லைனுக்குள்ளே வந்தேன். அந்த லைனுக்குள்ளே வரும்போது நான் மெடிசனில் இருக்கும்போது ஓகே நான் ஒரு டாப் லெவலில் இருந்தேன். நான் சினிமாக்குள்ளே வரும்போது வெறும் கதை கேட்கறதுக்குன்னு வந்தேன். கதை மட்டும் கேட்கறதுன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து கடைசி வரைக்கும் கதை கேட்கறதாவே ஆயிரும். நம்ம அதை மீறி ஓகே நம்ம வந்து படத்தை ஒரு பெரிய லெவலில் அதாவது நான் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது. ஓகே, ஏன்னா அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒன் டவுன் டு த ப்ரொடியூசர், அந்த டாப்ல நம்ம வந்து இருக்கணும். நம்ம வந்து ப்ரொடியூசருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் செய்கிற ஒரு நிலைமையில நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது ப்ரொடக்ஷன்னா என்ன, ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்ன, ஷூட்டு, அதுக்குரிய காஸ்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு, ஒரு படத்தை வந்து A to Z ஆரம்பத்திலிருந்து, அதாவது யாரோ நம்மளுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்து கதவை தட்டுறாங்க, என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள மீட் பண்ணுறதுல இருந்து படம் ரிலீஸ் ஆகி படம் வந்து கடைசியில் OTTயில் வந்து மக்களை ரீச் பண்ணுற வரைக்கும் அதுக்குரிய என்டையர் ப்ராசஸில் நம்ம இன்வால்வாக இருக்கணும். அதுக்கு தமிழ்நாடு தேட்ரிக்கல் பிஸ்னஸ்னா என்ன, OTT இது அது, லீகாலிட்டிஸ், அக்ரிமெண்ட்ஸ் எப்படி போடுறது, கால் ஷீட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஓகே, அதை நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஐங்கரன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடைய சிஓஓவாக நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். ஐங்கரன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடைய சேர்மன் அண்ட் ஓனர் வந்து மிஸ்டர் கருணாமூர்த்தி. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், கைட் அண்ட் ஃபிலாசபர், எனக்கு ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி. அவருக்கு நான் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. அவர் வந்து எனக்கு வந்து என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து அவர் வந்து கற்றுக் கொடுத்தாரு, இன்னைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு.
ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் 8 இயர்ஸ் நான் வந்து ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாபி பாலச்சந்திரன் வந்து ஒரு உலக பணக்காரர் இருக்கார். அவர் வந்து எப்படின்னா ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி யூஎஸ்க்கு போய் யூஎஸில் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் தமிழனா ஐடி சைபர் ஃபொரன்சிக் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸில் வந்து நம்பர் 1 உலகத்தை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு உறவினர் கூட. ஸோ அவர் வந்து அவருடைய மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து ஐடியை நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம், நம்ம வந்து வேற இதுலலாம் நம்ம வந்து காலை வைக்கலாங்கும் போது அவருக்கு வந்து மீடியா, சினிமா, இந்த இண்டஸ்ட்ரி, கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி, இது வந்து அவருக்கு எப்பவுமே ஒரு மைண்டில் வந்து ஒரு பேஷனாக இருந்திருக்கு போல இருக்கு. எனக்கெல்லாம் தெரியாது. அவர் வந்து சொன்னார், எத்தனையோ பேருக்கு வந்து நம்பகமான ஆட்கள் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம், இந்த லைனுக்குள்ளே வர்றதுனாலும் நிறைய பேர் உள்ள வந்து நம்மளை வந்து திசை திருப்பி விட்டுருவாங்க. எனக்கு வந்து நீ இருக்க ஓகே அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஒன்னால எனக்கு வந்து என் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, என்னுடைய விஷனை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு துணையாக இருக்க முடியுமா ஓகே அப்படின்னு கேட்டார். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, என்னுடைய ஏஜ் குரூப்பு, அதில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இதுக்குள்ளே இறங்குறாங்க, அதுவும் நம்ம மேலே நம்பி வராங்கன்னா அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அதனால நான் இமீடியட்டாக பிடிஜி யூனிவர்சல் கம்பெனியுடைய ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு பாபி பாலச்சந்திரனுடைய விஷன் வந்து ரொம்ப பெருசு. ஓகே, அது எப்படின்னா அகலக்கால் வைக்க மாட்டாரு, அட் த சேம் டைம் பண்ணுறதெல்லாம் பெருசாக பண்ணணும், அது வந்து கரெக்டாக பண்ணணும், மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆசை. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவர் அமெரிக்காவில் தான் உட்காந்துருக்காரு, அப்பப்போ இங்கே வந்துட்டு போவார். இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு பாத்திரமாக நம்ம நடந்துக்கணும், அதுக்கு நேர்மையாக இருக்கணும், அதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸை வந்து காயின் பண்ணணும், அது வெற்றி அடைய வைக்கணும். இதெல்லாம் எனக்கு இருக்கிற பொறுப்பு. அதை நான் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சார், நீங்கள் சொன்னீங்க இங்கே மாதிரி வீட்டில் வந்து திட்டினாங்க, இப்படி ஒரு ஜம்ப் அப்படின்னும் போது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஷோராக நம்ம வந்து ஒரு சக்சீடாக ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கும் போது சினிமாங்கிறது ஒரு 50-50 தான். ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்டரில் தான் இருக்கும். அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதே சமயம் பாபி சாரும் வந்து இந்த ஒரு துறையும் இல்லாமல் இதில் இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொடக்ஷன்லேயும் நான் வரப்போகிறேன் அப்படின்னும் போது அவரை நீங்கள் எந்த ஒரு தைரியத்தில் வெல்கம் பண்ணீங்க? அது எப்படி நடந்துச்சு? 3 எடுத்துக்கங்க. ஒன்று, எங்கள் அம்மா அப்பா நான் சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக வருவேன்னு நம்பினாங்க, நான் நம்பலை, ஆனால் அது நடந்துச்சு. நான் வந்து சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்ட்டு நான் நம்பினேன், எங்கள் அம்மா அப்பா நம்பலை, அதுவும் நடந்துச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம், இதில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஓகே அப்படின்ட்டு பாபி பாலச்சந்திரன் விருப்பப்பட்டார். நான் அவர்கிட்ட ஆக்சுவலாக கேட்டேன், நீங்கள் வந்து எவ்வளவோ நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஐடியில் இதிலெல்லாம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கும் அறிவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பாபி பாலச்சந்திரனுக்கு சினிமாவில் வந்து பணத்தை போடுறத விட ஐடிலேயே திரும்பி பணத்தை போட்டேன்னா அவர் வந்து என்கிட்ட இந்த வார்த்தை 10x 12xலாம் சொல்ல, அதாவது 10 மடங்கு 12 மடங்கு அதை வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியும். பட் அதை ஏற்கனவே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கோம். திரும்பி திரும்பி அதையே பண்ணுறதுக்கு நான் வந்து வேற ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக வரணுன்ட்டு நான் நினைக்கிறேன். என்னை வந்து ப்ரிவென்ட் பண்ணாத, நான் வந்து என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா இல்லைன்னு மட்டும் சொல்லு, அப்படிதான் அவர் சொன்னார். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பிலீவ் பண்ணாங்க, ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் அதை எனக்கு கொஞ்சம் நம்ம கசினுடைய பணம், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தப்பாக போயிடக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா எங்களுடைய முதல் படம் வந்து டிமாண்டி காலனி 2, அது வந்து மாபெரும் வெற்றி. வியாபார ரீதியாகவும் சரி, மக்களுடைய பாராட்டு ரீதியாகவும் சரி, ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி ஒரு படம் இப்போ வந்து 3 படங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரெட்டத்தலையாக இருக்கட்டும், டிமாண்டி காலனி 2வாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி அப்படிங்கிறது ஒரு போஸ்டர் பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு படத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு கதையை வந்து ஒரு டைரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் அதுக்கு ஓகே சொல்வீங்க? பை ஹெட்டா இல்லை வந்து ஹார்ட்டா? எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு ப்ரொடியூசர் வராரு அப்படின்னா இதை அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பாபி மாதிரி கொஞ்சம் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது. இங்கே எல்லாருக்குமே தெரியும், சினிமாவில் வந்து 100%
அதாவது நாங்கள் வந்துட்டோம், இவர் தான் பாபி பாலச்சந்திரன், இவருக்கு தான் மனோஜ் ஒர்க் பண்ணுறாரு, இவங்க கம்பெனியில் வந்து எல்லாமே சக்ஸஸ் தான், எதுவுமே மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, அப்படிலாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ நான்லாம் வந்து இப்போ வந்திருக்கேன், என்னோட எனக்கு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 25, 30, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டியில் பார்த்தோன்னா, யாரையாச்சும் விக்கிபீடியாவில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், இவங்களுக்கு வெறும் வெற்றிகள் மட்டும்தான், தோல்விகளே கிடையாது அப்படின்ட்டு. அப்படி யாருமே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு படமும் நல்லா இருக்கணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு நினச்சி ஒரு பயபக்தியோடு தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு போஸ்டரில் தெரிகிற நல்லா இருக்குன்னு தெரிகிற படங்கள் பல வந்து எங்கள் கம்பெனிக்குள்ளேயும் சரி, எங்கள் கம்பெனிக்கு வெளியும் சரி ஓடாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதாவது இதுதான் ஒரு பெரிய படம், இது வந்து எல்லாரையும் புரட்டி போட போகுது, ஓகே அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் ஆர்வமாக போய் தேட்டரில் பார்க்குறோம், அது ஓட மாட்டேங்குது. சில நேரங்களில் ஒரு சின்ன படம் பெரிய வெற்றி அடையுது. இது வந்து எங்களுடைய மந்திரம் வந்து என்னன்னா, கீப் யுவர் சக்ஸஸஸ் மேக்ஸிமம் அண்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ் மினிமம், அவ்வளோதான். அப்போ அதில் சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்குது. ஃபெயிலியர் கிடையாதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சக்ஸஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஜாஸ்தி வச்சுக்கிட்டு ஃபெயிலியரை கம்மியாக பண்ணணும், ஓகே அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் படங்களுடைய கதையை கேட்குறோம். இது வந்து மக்களை போய் சேரும்போது அது எப்படி போய் சேரும், அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இந்த படத்தை எடுக்கும் போதே நம்ம இதுக்குடைய வியாபாரத்தை வந்து நம்ம வந்து பண்ணும்போது மார்க்கெட்டில் இதுக்கு என்ன வரவேற்பு இருக்கும். தியேட்ரிக்கல்னா அது வந்து எத்தனை பேர் ஆர்வமாக வந்து நான் தியேட்ரிக்கல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, எஃப்எம்எஸ் யார் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, மற்ற ஏரியாஸ் வந்து யார் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சேட்டலைட்லாம் இதுக்கு வந்து வரவேற்பு இருக்குமா இல்லையா, இது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது ப்ராஜெக்ட்ஸை. அதில் சில ஜெயிக்கும், சில ஜெயிக்காது, எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே, தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது, அதை வந்து பிடிஜி யூனிவர்சல் வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் எடுத்திருக்க ஒரு மோட்டோவோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் என்னவா இருக்கும் சார்? இதை வந்து இதை பிடிஜி பண்ணோம், பிடிஜி தான் பண்ணோம், ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, எல்லாருமே பெரிய தயாரிப்பாளர்கள் தான், எங்களோட பெரிய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், ரொம்ப பழந்துன்னு கொட்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து இது பிடிஜி தான் பண்ணோம், ஓகே அப்படின்னு நான் சொல்ல வரல, நான் பிடிஜி என்ன பண்ணுதுங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஒன்று, தரமான படங்களை வந்து பப்ளிக்கு கொடுக்கணும், அவங்க வந்து போடுற அந்த டிக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே நாங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும், அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கணும். ரெண்டாவது, பிடிஜி யூனிவர்சல்னு வந்துருச்சுன்னா at any given point of time the payouts that we are giving to all the employees, ஓகே அது எல்லாம் டைமுக்கு இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இதில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ அவங்க செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு இமீடியட்டாக அதுக்கு தகுந்த சம்பளம், அதிலெல்லாம் வந்து ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஓகே, அது இன்னொன்று. மூணாவது வந்து இப்போ பிடிஜி யூனிவர்சல்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம், ஓகே அது வந்து எக்கச்சக்கமாக படங்களை பண்ணுது. பிடிஜி யூனிவர்சல் வந்து ஒரு படம், 2 படம், 3 படம் இப்படியும் பண்ணலாம். இதோ பாருங்கள் 4 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், 5 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அப்படியும் பண்ணலாம். அப்படி அகலக்கால் வைக்கிறது எங்களுடைய விருப்பம் கிடையாது. ஓகே, செய்கிறத கரெக்டாக செய்யணும். அடுத்தது மார்க்கெட்டிங். ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம நல்லா எடுத்துட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு மார்க்கெட்டிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில நேரங்களில் கடைசியில் ஃபைனான்ஷியலாக அந்த மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்காது. நம்ம வந்து ஒரு ஒரு சமையலை ரொம்ப பிரமாதமாக பண்ணிவிட்டு அதில் கிச்சன்லேயே வச்சுட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அது டேபிளுக்கு வந்து சேரணும். அது டேபிளுக்கு வந்து சேரும்போது அது வந்து சேர்ற ஒரு விதம், அது எவ்வளோ அட்ராக்டிவாக வருது, 4 பேர் இதை வந்து சாப்பிடணுன்ட்டு ஆசைப்படுற மாதிரி அதை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து பிடிஜி யூனிவர்சல் எப்போவுமே ரொம்ப மெனக்கெடுது. டிமாண்டி காலனி 2க்கும் சரி, இதுக்கும் சரி, நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, அடுத்து வரப்போகிற ரெட்டத்தலைக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே எங்களுடைய மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி சார் ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயத்தை விற்கும் போது அவங்களோட மைண்டில் இருந்து அதை எப்படி வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிடிஜி யூனிவர்சலோட ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது ஒரு டேரக்டர் உள்ளே வராங்க, உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல வராங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்கக்கிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து
ஒரே ஒரு விஷயம் நான் வந்து எப்போவுமே மனசுக்குள்ளே வந்து ஆழமாக பதிச்சு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் தான் பாபி பாலச்சந்திரன். இப்போ பாபி பாலச்சந்திரன்கிட்ட வந்து யாராச்சும் பேசும்போது உங்கள் கம்பெனியை நாங்கள் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணோம், எங்களால் அவங்கள வந்து அப்ரோச்சே பண்ண முடியல, மனோஜ்னு ஒருத்தர் வந்து உங்களுடைய ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு மெசேஜ் பண்ணேன், அவர் ரிப்ளை பண்ணலை, அவருக்கு வந்து ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கலை, ஓகே உங்கள் கம்பெனியில் இருக்கிற மற்ற எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு கால் பண்ணோம், அவங்க வந்து ரிப்ளையே பண்ணலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை, இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, இது எங்ககிட்ட கிடையாது. ஓகே நாங்கள் வந்து யார் எங்களை வந்து அணுகுனாலும் அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பதில் சொல்லுவோம். ஓகே இமீடியட்டாக அவங்கக்கிட்ட கதையை கேட்டு இமீடியட்டாக சூப்பர்னு சொல்லி இமீடியட்டாக கன்வெர்ட் ஆகுது அது எனக்கு தெரியாது. ஓகே ஏன்னா ஒரு நாளைக்கு 5 பேர் புதுசாக வராங்க என்கிட்ட ஒரு கதை இருக்குன்ட்டு. ஆஸ் அ பாலிசி எங்களுடைய கம்பெனியில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கதையை தான் கேட்க சொல்லியிருக்கோம். ஏன்னா கதை கேட்கறதுங்கிறது வந்து சும்மா ஒரு இதை முடிச்சாச்சு அடுத்தது வாங்கன்னு சொல்றது அளவுக்கு அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கதையை கேட்டால் அந்த கதையை கேட்கணும், அதை உள்வாங்கிக்கணும். ஒரு 24 மணி நேரம் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா இதுக்கெல்லாம் மனசு வந்து மைண்ட் வந்து கிளியராக இருக்கணும் சிந்திக்கிறதுக்கு. அதனால ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு கதை கேட்பாங்க. இந்த கதையை கேட்டு அது வந்து எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி அது நெக்ஸ்ட் லெவலில் என்கிட்ட வரும். ஃபைனல் லெவலில் அது வந்து பாபி கிட்ட போகும். அது வந்து எப்படி பண்ணலாம் வயபிளா. எங்களுக்கு வந்து 2 தான் தெரியும். ஒன்று ஓடுற படம் ஓடாத படம், இன்னொன்று நல்ல கதை நல்லா இல்லாத கதை, மூணாவது வந்து நல்ல டைரக்டர் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாத ஒரு டைரக்டர். இதில் வந்து ஜூனியர் சீனியர் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து புதுசாக வர்ற ஒவ்வொரு டைரக்டரும் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு புதுசாக வர்றவங்க தான் நாளைக்கு பெரிய ஆளாக போகிறாங்க. எனக்கு வந்து யாருமே என்னை பார்த்து நான் தான் இன்னைக்கு அந்த பெரிய டைரக்டர், நீ தானே என்னை வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொன்னவேங்கிற பேரை வந்து நானோ பாபியோ இந்த கம்பெனியோ யாருமே அந்த பேரை நாங்கள் வாங்க விரும்பலை. ஸோ நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுவோம், எல்லார்ட்டையும் கதை கேட்போம். இது வந்து எங்களுடைய ஒரு மந்த்ரா. ஸோ நாங்கள் வந்து அப்படியே இதை வந்து ஒரு பயபக்தியாக எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வாய்ப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் வரணும், ஓகே அப்படின்னு ஒன்று கொடுக்கறதுல வந்து நாங்கள் வந்து ரொம்பவே கருத்தாக இருக்கும். ஓகே உங்களுடைய பாத்தும் இந்த சினிமா பாத் இது ரெண்டுத்தையும் யுனைட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க சார்? இது ரெண்டும் என்ன இணைச்சுது அப்படின்னு. என்னுடைய பாத் சினிமா பாத் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சினிமா ஒரு பாத், அவ்வளோதான். அந்த பாத்து நம்மளுடைய பாத்தா இருக்கணும்ட்டு ஒருத்தவங்க வந்து தேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காக சில விஷயங்கள் இருக்கணும். ஒன்று ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும், இல்லாட்டி எக்ஸிக்யூஷன் இருக்கணும், இல்லாட்டி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், அதை நான் இப்படி சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னா அது ஒரு ப்ரொடக்ஷன் லைனுக்குள்ளே வரலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஓகே ஆனால் சாதிக்கணுங்கிற அந்த ஒரு தாகம் இருக்கணும். ஓகே அந்த சாதிக்கணுங்கிற தாகம். இப்போ எங்கள் அம்மா என்ன திட்டுறாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நான் அன்னைக்கே சொன்னேன்னு இப்போ வரைக்கும் என்னை வந்து குத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே எல்லா பெற்றோருக்கும் நான் சொல்கிறத தான் செய்யணும் ஓகே அப்படிங்கிறது வந்து குறிக்கோள் கிடையாது. நம்ம பசங்க என்ன செய்கிறாங்களோ அதில் அவங்க வந்து வெற்றி அடையணுங்கிறது தான். அது தெரிஞ்ச ஒன்றை விட்டுட்டு தெரியாத ஒன்றுக்குள்ளே போகும்போது வெற்றி அடையாமல் போயிடுவாங்களோங்கிற அந்த ஒரு பயம்தான். எதுலேயுமே நம்ம வந்து சாதிச்சிட்டோம்னா ஓகே ரைட் இது நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அப்படின்னு ஒன்று கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் ராஜா. ஓகே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட போகிறாங்க, பெற்றவங்க சந்தோஷப்பட போகிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக இன்றைய தலைமுறை என்னத்தை வேணால் சூஸ் பண்ணலாம், என்னத்தை வேணால் செய்யலாம், ஆனால் பேசிக் எஜுகேஷன் அது முக்கியம். அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே ஹாப்பி தான். ஒரு டைரக்டர் உங்ககிட்ட வந்து கதை வராங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து நரேஷன் நல்லா வரும், சில பேர் மேக்கிங்ல மட்டும் அவங்களுடைய திறமையை ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அவங்க கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அவங்க பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை எப்போ வரும் சார்? அது வந்து ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. ஓகே ஆனால் ஸ்க்ரீன் ரிசல்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ரிசல்ட் கண்டிப்பாக முக்கியம். அந்த ஸ்க்ரீன் ரிசல்ட் கண்டிப்பாக முக்கியங்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நரேஷன் நல்லா வராது, நான் டைரக்ட் நல்லா பண்ணிடுவேன்னா அது பிரச்சனை கிடையாது. ஓகே எனக்கு நரேஷன் சூப்பராக வரும், டைரக்ட் தான் நான் சரியாக பண்ண மாட்டேன்னா மட்டும்தான் பிரச்சனை. ஓகே அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நரேஷன் நல்லா வராது டைரக்ஷன் சூப்பராக வருங்கிறது நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. நரேஷன் நல்லா வரும் டைரக்ஷன் சூப்பராக வராதுன்னா நம்ம வந்து
எந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒன்று அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்து, ஒரு பைலட் ஃபில்மோ இல்லாட்டி ஒரு ஷார்ட் ஃபில்மோ ஏதோ ஒன்று கொடுத்து, இவங்க வந்து ஸ்க்ரீனில் ஒன்று எடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்குறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து போகலாம். ஏன்னா நரேஷன் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்னா அதுக்காக இவங்க சூப்பராக நரேட் பண்ணுறாங்க, அப்போ இவங்க டைரக்ஷனில் கோட்டை விட்டுருவாங்கன்னா நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ பாபி சாருக்கு ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னா உங்களை ஒரு ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறனால உங்ககிட்ட கேட்பார். உங்களுக்கே ஒரு டவுட் வருது அப்படின்னா உங்களுடைய சினிமா லைன்ல யார்கிட்ட வந்துட்டு இவங்க கிட்ட கேட்டால் நமக்கான ஆன்சர் இவங்க கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா கால் பண்ணியோ ஏதோ ஒன்று கேட்குற ஒரு பர்சன் அப்படின்னா யாரு சார்? மிஸ்டர் கருணாமூர்த்தி, ஐங்கரன் இன்டர்நேஷனல். எனக்கு வந்து நான் பெருமையாக ஒன்று சொல்லுவேன் என்னை பற்றி. இப்போ ஒருத்தர் அவங்கள பற்றி பெருமையாக சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நான் பயங்கர கிங்கு, நான் சூப்பரு, நான் பயங்கர பிஸ்னஸ் மேன். நான் என்னை பற்றி பெருமையாக சொல்கிறது என்ன தெரியுமா, எனக்கு ஒன்று தெரியலன்னா அது தெரியலன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். எனக்கு தெரியலைன்னா அதை நான் ஒத்துக்குவேன். உங்களுக்கு தெரியாததை நீங்கள் என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படி நான் கற்றுக்கிட்டது தான் இவ்வளவும். அதில் முக்கியமாக எனக்கு கைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எனக்கு கேஇ ஞானவேல் ராஜா என்னுடைய கிளாஸ்மேட் தான். ஓகே, ஹீ இஸ் அ ப்ரொடியூசர். நாங்கள்லாம் மச்சி வாடா போடான்னு பேசிக்குவோம். எனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் அவங்ககிட்ட கேட்பேன். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னுடைய ஆசான்னு பார்த்தா அது வந்து மிஸ்டர் கருணாமூர்த்தி தான். தெரியலன்னு சொல்லுவேன். சில நேரங்களில் அவ்வளோதானே நான் சொல்லித்தரேன்னு ஒன்று வரும், தெரியலன்னு சொல்லுவேன். இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டில் இருந்து உங்களுக்கு இது கூட தெரியாதுன்னு ஒரு 2 திட்டு கூட விழும். வாங்கிக்கிட்டு கற்றுக்க வேண்டியதான். எல்லாம் கற்றுக்கணும், நாலேஜ் வேணும்னா அதுக்கு மெனக்கெட்டு தான் ஆகணும். தெரியாததை தெரியலன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே, பிடிஜி யூனிவர்சல் அடுத்து என்னென்ன மாதிரியான படங்கள் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு ஜானர்ஸ் எல்லாமே வந்து விருப்பப்படுறாங்க? ஒரு ஹாரர் இருக்கு, ஒரு காமெடி, இந்த மாதிரி ஜானர்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வேற என்னென்ன ஜானர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பாபிக்கு வந்து ஆசைகள் வந்து சின்ன ஆசைகள் கிடையாது, சின்ன ஆசைகள் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய ஆசைகள் தான். ஹி ஆல்வேஸ் டெல்ஸ் அஸ் கோ பிக் ஆர் கோ ஹோம். ஒன்று பண்ணால் பெருசாக பண்ணு, இல்லாட்டி வீட்டுக்கு போயிரு. அவ்வளோதான். நம்ம பண்ணுறது வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும். பெருசாக பண்ணுன்னா கோடிக்கணக்கில் பண்ணு, அப்படி கிடையாது. அது பணத்தை வச்சு சொல்லலை. நம்மளுடைய தாட்ஸு, அந்த ஐடியா எல்லாம் மக்களை வந்து பெருசாக போய் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, அப்படிங்கிறது. ஒரு கம்பெனி வந்து 200 சின்ன படங்கள் எடுத்து கூட ஒரு பெரிய கம்பெனி ஆகலாம். ஓகே, நான் படத்துடைய சைஸை வச்சு சொல்லலை. ஸோ அவர் வந்து அவருடைய ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப பெருசு. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் டைம் இல்லாமல் போகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹி வாண்ட்ஸ் டு கெட் இன் டு ஹாலிவுட். ஓகே, அண்ட் ஹீ லிவ்ஸ் இன் த யூஎஸ். ஸோ அவருக்கு வந்து ஹாலிவுட் அக்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. நான் தமிழ் சினிமாவில் எல்லாத்தையும் நான் வந்து பாபிக்கு நான் வந்து எடுத்து சொல்கிற மாதிரி, இது பண்ணுற மாதிரி ஹாலிவுட் விஷயங்களில் நான் பாபிக்கிட்ட இருந்து கற்றுக்குவேன். ஏன்னா அங்கே இருக்கிற பிஸ்னஸ் செட்டப்பே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே ப்ரொடக்ஷனுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே வந்து ஸ்டுடியோங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே அதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பாபிகிட்ட கேட்பேன், இதை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்பேன். அந்த மாதிரி ஹாலிவுட் ஒன்று. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இண்டிபெண்ட் மியூசிக், டான்ஸு, இதிலெல்லாம் வந்து இந்த அமெரிக்காஸ் காட் டேலண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த இவர் சொல்லுவார்ல, சிவாஜி கணேசன் சொல்லுவார்ல, நான் விதைச்சது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஐடென்டிஃபை பண்ண பெருமை வந்து பிடிஜி யூனிவர்சலுக்கும் பாபிக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆசை. அப்போ ஒரே கம்பெனி இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதெல்லாம் இந்த கம்மிங் டேஸ் ரொம்ப விரைவில் அது வந்து நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து ஒரு வேர்ல்ட் வைட் அந்த ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷனில் இருக்காரு. நீங்கள் வந்து தமிழ் விஷன் அப்படின்னு இருக்கும்போது எப்பயுமே நம்ம வந்து அடுத்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிடிஜியை அவர் மூலயமா என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டெக்னிக்கல் வைஸாக இருக்கலாம். அதாவது இது அப்கிரேடிங் டெக்னிக்கல் வைஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து எப்போவுமே ஓகே, ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் கிட்ட வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இப்படி எடுத்து சொல்லலாம், இது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். எங்களுடைய கான்செப்ட் அதுவே கிடையாது.
எங்களுடைய பிடிஜி யூனிவர்சல் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, வடபழனி ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் வந்து இருக்கிறதுலே மினிமல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தான். எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உள்ளே வந்தால் பிடிஜி யூனிவர்சல்னு தெரியணுங்கிறதுக்காக பரபரப்பாக எக்கச்சக்கமான ஆட்களை வச்சிருக்கிறதுல 50 பேர் உள்ளே உட்காந்து அதில் சும்மா இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் வந்து இவ்வளோண்டு ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே 3 ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து அப்கிரேடேஷனுங்கிறது வந்து நீட் பேஸ்டாக எப்பப்போ தேவைப்படுதோ, நாளைக்கு வந்து இன்னும் பல படங்கள் ஒரே நேரத்தில் பண்ணுறதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தேவைப்படும். ஓகே, இந்த 2 ஆஃபீஸ் பத்தாது, கூட ஒரு ஆஃபீஸ் தேவைப்படும். போக போக பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது இன்னும் பொருட்செலவு வந்து ஜாஸ்தியாகும். இப்போ வந்து இந்த மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு நம்ம சொல்கிறோம்ல, அது பண்ணும்போது தனியாக நமக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ, இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய லைட்ஸு கேமராவெலாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. கம்பெனி பெருசாக வளரும்போது வந்து நாங்களே எங்களுடைய லைட்ஸு கேமரா எல்லாத்தையும் வச்சுருப்போம். நீங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் எங்களுடைய ஓன் எடிட் ஸ்வீட் வச்சுக்குவோம், ஓன் ப்ரிவ்யூ தேட்டர். இதெல்லாம் வந்து லாங் டேர்ம். இது வந்து நாங்கள் வந்து கேட்டால் எங்களுக்கு வந்து பாபி கொடுத்துருவாரு. அது வந்து கரெக்டான டைமில் அந்தந்த வளர்ச்சி அது வர வர அது நடக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே, பாபி சாரோட ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் சைடில் ஒரு செம்ம பவரான ஒரு இடம் இருக்கும் போதும் அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இந்த நம்மளுடைய எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டு கொடுக்காத மாதிரியே ஒரு தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது அவரை சுற்றி. அவர் முகமாக இருக்கலாம் எல்லாமே. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஆளப்போறான் தமிழன் பாட்டை வந்து பாபிக்கு வைங்க, அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு ஆள். எங்கள் எல்லாருடைய பூர்வீகமும் பார்த்தா நாங்கள்லாம் வந்து தூத்துக்குடி. பாபி செட்டில்டு இன் கோயம்புத்தூர். அதனால கோயம்புத்தூரில் செட்டில் ஆகி அங்கே படித்து அங்கே வளர்ந்ததுனால ஒரு கோயம்புத்தூர்காரராக இன்னைக்கு ஆயிட்டாரு. ஓகே அப்படின்னு வச்சுக்குவோம். கோயம்புத்தூரில் பெரிய எக்ஸ்டரோங்கிற ஒரு நிறுவனம். இது தவிர்த்து அந்த சரி நான் வந்து இவ்வளோ பெருசாகிட்டேன், ஓகே இதோட நான் வந்து இன்னும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே பண்ணுறது இப்படி பண்ணுறது இப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு இல்லாமல் பிடிஜி ட்ரஸ்ட்டுன்னு நாங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். ஏற்கனவே அது வந்து பிடிஜி ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி அது எக்ஸ்டரோங்கிற கம்பெனி வந்து அதை எடுத்து நடத்திட்டு இருந்துச்சு. அது பாபியுடைய கம்பெனி தான். அதை பிடிஜிக்குள்ளே கொண்டு வந்து இன்க்ளூடிங் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஒரு நலிந்து போன கலைஞர்களோ இல்லை லைட்மேன், கேமராமேன், இவங்கள மாதிரி ஆட்களுக்கு அசிஸ்டன்ஸு, அவங்களுக்கோ அவங்களுடைய சொந்தக்காரர்களுக்கோ பசங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ புருஷனுக்கோ இவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடியலை, ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் ஒன்று கட்டணும், இல்லாட்டி திரும்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஒரு கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த விஷயங்களை நாங்கள் வந்து ஆரம்பித்து ஏற்கனவே அதை வந்து செஞ்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் செஞ்சிட்டோம்னு ஜாஸ்தி கூவுறது கிடையாது, பட் அதை நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு அது அமெரிக்காலையும் இருந்துக்கிட்டு நான் தான் அமெரிக்கன், நீங்கள்லாம் இந்தியன், எனக்கு தமிழ்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லாமல் கடைசி வரைக்கும் தமிழன்ட்டு தமிழனாக தன்னுடைய கால் தடத்தை எல்லா இடத்துலையும் பதிச்சு கொண்டுட்டு இருக்கிற பாபி வந்து ட்ரூலி கிரேட். ஓகே, அது நீங்களா இருக்கட்டும் இல்லை சாரா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்த நாங்கள் சினிமாவில் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கட்டும், ப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இது மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி? அது இதுதான் அதுதான்னு சொல்ல முடியாதுங்க. பட் இப்படி யோசிச்சு பாருங்க, டிமாண்டி காலனி 2 நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு யாரோ நினைக்க போறாங்க எங்கேயோ. ஓகே, அதே மாதிரி வேற யாரோ எங்கேயோ எடுத்த ஒரு படத்தை நாங்களும் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சது உண்டு. ஓகே, எல்லாமே எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கிடைச்சிடாது இல்லைங்க. நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா நாங்க பேராசக்காரங்களா இருக்கணும், எல்லா நல்ல படங்களும் நாங்க தான் தயாரிக்கிறதா இருக்கணும், அப்படி கிடையாது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களை ஏற்கனவே எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சார், மனோஜ் சாருக்கு வந்து ஒரு இப்படி போயிட்டே இருக்கீங்க, போயிட்டு இருக்கும் போது உங்களோட இந்த டாக்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது எந்த பாத் வந்து நானாவே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாத் தான் இருக்கும்? சினிமாவா இல்லை வந்து டாக்டர் இந்த சைட்லயா, மெடிக்கல் சைட்லயா? அதுதான், நான் வந்து எந்த ஒரு தொழிலையும் எனக்கு இது பிடிக்கலன்னு விட்டு இன்னொன்னுக்கு வரல. ஓகே, இப்போ நான் 40 வயசுல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். 40 வயசுல வந்து உங்களுடைய கதவை வந்து யாராச்சும் ஒருத்தங்க தட்டுறாங்க, நீங்க கதவை திறக்கிறீங்க, ஒருத்தங்க சொல்றாங்க நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, நான் டாக்டர். இல்லை, என்கிட்ட வந்து இந்த பர்டிகுலர்
தொழிலுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஐடியில் வந்துருங்க, உங்களுக்கு வந்து இத்தனை லட்சம் மாதம் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொன்னால் அப்படியான்னு போயிட முடியுமா? முடியாது. ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்ம போக முடியும். நமக்கு தெரியாது. அப்போ 40 வயசுங்கிறது வந்து எல்லாம் ஒரு படித்து முடித்த ஒரு காலம், செட்டில் ஆன ஒரு காலம். அந்த டைமில் கதவை தட்டி யார் கேட்டாலும் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்களுடைய தொழில் மட்டும்தான் தெரியும். அபூர்வமாக ஓகே இந்த வயசுலையும் நீங்கள் இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம், இது ஒன்றும் லேட்டு கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் கம்பேரிட்டிவ்லி உங்களோட மச் ஓல்டர் பீப்புளெலாம் இன்னும் கலக்கிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இது லேட்டே கிடையாது, இப்போ கூட நீங்கள் வந்து வரலாம், உங்களுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து இந்த ஒன்று மட்டும்தான். சரி சினிமா இல்லை, மறுபடியும் மெடிசன் வேண்டாம், வேற ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு நான் நினச்சிருந்தேன்னா என் கையில் எதுவும் இருந்திருக்காது. இது வந்து சாத்தியமாக எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நான் வந்தேன். அதனால எனக்கு வந்து மெடிசனும் ரொம்ப பிடிச்சது. ஓகே, இன்னும் பிடிக்குது. இன்னும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய பழைய பேஷண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அட் த சேம் டைம் இப்போ வந்து சினிமாக்குள்ளே வந்திருக்கும், இதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டுமே பிடிச்ச செஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, ஒரு யங் ஆண்டர்பிரனரா யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சார்? என்ன விஷன்ல அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க சார்? ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன் நான். இது வந்து ஆக்சுவலாக யார் எப்படி எப்படி பண்ணணும், இந்த உங்களுக்கு வந்து ஒன்று பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக அதில் வந்து உங்களுடைய மைண்டை செட் பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி அடையலாம், இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது. ஓகே, நான் வந்து ஒன்று சொல்கிறேன், ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னா சூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து அந்த ஒரு ரகுவரன் சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் அஜித் சாருக்கு, இந்த கோல்ட் அட் 10 feet தெரியுமா? ஒருத்தன் 9 அடி வரைக்கும் தோண்டினானா, 10வது அடியில் தங்கம் இருந்துச்சான், ஆனால் 9 அடியில் அவன் விட்டு போயிட்டானாங்கிற மாதிரி நம்ம கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஆசைகள் இருக்கிற அளவுக்கு பொறுமையும் அதை வந்து பின்னோக்கி நம்ம என்ன சொல்லுவாங்க, அதை வந்து பர்சியூ பண்ணி நம்ம வந்து போகணுமோ அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன் இல்லை. எல்லாத்தையுமே டக்கு இதை நான் 6 மாதம் ட்ரை பண்ணுறேன், இதை 1 வருஷம் ட்ரை பண்ணுறேன், இது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுது, அப்போ அதை பண்ணலாமா? நீங்கள் இன்க்ளூடிங் ரெஸ்யூமே கொடுக்குறவங்களே நீங்கள் வந்து பாருங்கள், இந்த கம்பெனியில் 6 மாதம், அந்த கம்பெனியில் 6 மாதம், இங்கே 3 மாதம், அங்கே 2 மாதம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, நான் வந்து 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது வந்து ஒரு பெருமையாக காட்டுறாங்க. அது பெருமை கிடையாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து நிலச்சி நிற்கணும். ஓகே, சினிமாங்கிறதும் அதே மாதிரி தான், ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஃபார் எனிதிங் அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்று வரீங்களா, இது பண்ணுறன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இமீடியட்டாலாம் வந்து இங்கே ஒன்றும் யாரும் படையப்பாவில் வர்ற ரஜினி சார் கிடையாது. பாட்டு ஆரம்பிக்கும் போது கல் உடைச்சு பாட்டு முடியும் போது 5 நிமிஷத்தில் பென்ஸ் காரில் வந்து இறங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ரஜினி சாரே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தார். எல்லாருமே அவங்கவுங்களுடைய இலக்கை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை கொஞ்சம் வந்து பார்த்து ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக இருங்க, வேவரிங் மைண்டாக இருக்காதீங்க. நான் இதுதான் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன், இதை நான் ட்ரை பண்ணுறேன்னா ஒரு நாள் அது வந்து நடக்கும். எல்லாத்தையுமே அறவேக்காட ட்ரை பண்ணால், எனக்கு சிலர்லாம் தெரியும், ஓகே, அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 2 ப்ரொஃபைல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் இது பண்ணுறேன், அப்போ நான் அது பண்ணுறேன், நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஓகே, நான் இப்போ இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு விஷயமோ 2 விஷயமோ வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுவே வெற்றியை கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ 6 மாதத்துக்கு ஒன்று ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு, ஒன்று வந்து மேபி ஹைக்காக இருக்கலாமா அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லாயல்ட்டியாக இருக்கணும் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா, இல்லை வந்து அவங்க ஹைக்கு ஜம்ப் பண்ணுறது வந்து தப்பான விஷயம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் வந்து லாயலாக இருக்கணுன்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகே, எப்போவுமே உங்களுக்கு வந்து சரி, நீங்கள் வந்து பணமா பாசமானு ஒரு படம் இருக்குல்ல, ஓகே, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பணம் ஆசையே இருக்கலாம். ஓகே, நீங்கள் பதில் என்ன சொல்லுவீங்க? பாசம் தானே நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஓகே, அந்த பாசத்துக்கு பதிலாக அந்த இடத்துல லாயல்ட்டியை வச்சு பாருங்க. லாயல்ட்டி தான் வந்து முதல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து நிலச்சி நிற்கும். இது வந்து நான் ஹைக் ஆகிட்டேன், எனக்கு கிடைக்குதுன்னு ஒன்று போனீங்கன்னா, உங்களை வந்து அந்த சைடு வந்து இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு ஹைக்குக்காக சம்பளம் கொடுக்குறவங்களும் நீங்கள் லாயல் கிடையாது, உங்ககிட்ட காசை தூக்கி போட்டால் நீங்கள் வந்துடுவீங்க கவுறதுக்குன்னு உங்களை அப்படிதான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அது வந்து உங்களுடைய உண்மையான வெற்றி கிடையாது, அது நிலைக்காது. ஓகே சார், இப்பதான் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க பாபி சாருக்கு வந்து ஒரு பாட்டு சொன்னீங்க, அவரோட கதையை வந்து ஒரு படமா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன டைட்டில் சார் கரெக்டா இருக்கும்?
ஆள வந்தான். நைஸ். ஒருவேளை உங்களுடைய கதையும் வந்து எனக்கு ரொம்ப, நான் இப்பதான் கேட்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நானா இருந்தா அப்படி விட்டு வந்திருப்பேனா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஃபீல் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுடைய கதை ஒரு புக்கா வருது அப்படின்னா அதோடைய லாஸ்ட் பேஜ் என்னவா ஒரு சென்டென்ஸோட முடிப்பீங்க சார்? ஆக்சுவலா இது வந்து நீங்க பாபியை பத்தி கேக்குறீங்க, ஓகே. என்னை பத்தி நீங்க வந்து புக்கு இதெல்லாம் சொல்ற அளவுக்கு அவ்வளவு சீன் கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஒருத்தான் எனக்கு வந்து தெரியல. ஒன்னே ஒன்று வேணா எழுதுவேன் கடைசி பேஜில், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் ஐ ஸ்லீப் அப்படின்னா நான் இது போதும்னு கிவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியோ, சாகிறதுக்கு முன்னாடியோ நான் வந்து சேஸ் பண்ணி நான் வந்து சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகே அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா இனிமேதான் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பாவியெல்லாம் சாதனையாளர், அவருடைய நிழல்ல ஏதோ நாங்கள்லாம் வந்து ஏதாச்சும் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். லைஃப்ல வந்துட்டு ஃபெயிலியர், அதாவது ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டாவே வந்து ஒரு 3 நாள் சந்தோஷம் இருக்கும், ஒரு 4 நாள் துக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் லைஃபே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடுத்த ஒரு பாசிட்டிவான பிகினிங்க்கு ஒரு ஸ்டார்ட் அப்னே சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு என்னோட லைஃப்ல திருப்பி போட்டுச்சு அப்படின்னா என்ன சார் இருக்கும்? நான் எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் பார்த்தவன். போத் படிப்புலையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் பார்த்தவன். ப்ராபப்ளி ப்ரொஃபஷனலி நான் ஃபெயிலியர்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே என்னுடைய கெரியர் கிராஃப் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சே தவிர அட் எனி கிவன் பாயிண்ட் கீழே விழலை. ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது. அப்போ வந்து நான் ஒரு டாக்டராக ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே குதிக்கிறேன். நான் திடீர்னு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு பாஸாக இருந்த ஒரு ஆள் வந்து சினிமா ஃபீல்டில் ஒரு பாஸ் ஆகிட முடியுமா? முடியாது. அதுக்கு படிக்கணும். ஓகே, அந்த பீரியட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இனிமேல் தான் பெரிய விஷயங்கள் நடக்க போகுது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அதுக்கு நான் என்னை தயார் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. மற்றபடி எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். என்னுடைய இருக்கிறதுலே பெரிய சக்ஸஸ் நான் என்னன்னு நினைப்பேன்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு அட்மிஷன் ரெஃப்யூஸ் பண்ண ஒரு ஸ்கூல், அப்புறம் என்னை இன்னும் நல்லா படிக்கணும், சுமாராக தான் மார்க் எடுத்திருக்கேன்னு சொன்ன என்னுடைய ஸ்கூல், இந்த ஸ்கூல்ஸ், அப்புறம் நான் படித்த காலேஜ், ஓகே, இங்கெல்லாம் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போய் எங்கள் அப்பா அம்மாவும் அங்கே உட்கார வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் ரோவில். ஸோ என் ஃபெயிலியர்ஸ் வந்து சக்ஸஸாக கன்வெர்ட் ஆனதுக்கு அதை ஒரு உதாரணமாக நான் வந்து காமிச்சிக்கிறேன். ஓகே, அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு படத்துடைய டயலாக் ஒரு பாசிட்டிவா இது சொன்னா எனக்கு வந்து நான் பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படின்னு ஏதாவது டயலாக்ஸ் இருக்கா? ஃபெயிலியர் வரும்போது சினிமா டயலாக்லாம் ஞாபகம் வராதுங்க. எங்க அம்மா திட்டுவாங்க, கடவுளை தேடு, சர்ச்சுக்கு போ, உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வந்து காரணம் இதுதான் அப்படின்னுவாங்க, பைபிளை படின்னுவாங்க. இதெல்லாம் தான் பண்ணுவோம். ஃபெயிலியருக்கு வந்து அஃப்கோர்ஸ் சும்மா உட்காந்துருந்தேன்னா டிவி பார்த்தாலோ ரேடியோ பார்த்தாலோ ஏதோ நமக்கு வந்து தோணலாம், அது வேற விஷயம். ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னா எல்லாரும் முதல்ல தேட வேண்டியது வந்து கடவுளுங்க. சினிமாவோ சினிமாவுடைய பாடல்களையோ அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஒரு நேரம் எங்களுக்காக கொடுத்தது. ரொம்ப வேல்யூபிளான ஒரு இன்டர்வியூவாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு கேன்சர் கொடுக்குற இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு குளோபலி விஷனில் இருக்க ஒரு பர்சன் கொடுக்கும் போது எங்களுக்குமே ஒரு ஹாப்பியாக இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப நன்றி சார். அது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது அதை நான் ரொம்ப தாழ்மையாக நான் வந்து என்னுடைய சந்தோஷத்தை அதில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஐ விஷ் யூ அண்ட் வசந்த் டிவி ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.